பிதாமனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைட்டு அந்த உள்ளே வரும்போது ஊருக்கு வரும்போது அந்த டீ கடையில் அந்த ஃபைட் மாஸ்டர் இருந்தார். அது இதுன்னு கம்போஸ் பண்ணிக்கிறார். மாஸ்டர் இப்படி உட்காருங்க, அவங்கள உட்கார சொல்லிட்டு அந்த 4 ஃபைட்டர்ஸ்டையும் கூப்பிட்டு ஒரு ஆள் 4 பேர் அடிக்கணும், அடிச்சுக்குங்க, யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேமரா 3 இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரியலாக அடிச்சுக்கிட்டாங்க. ஜெயிக்கணும்னு நினச்சி அடி, ஹீரோன்னு நினச்சி அடிக்காத, நீ ஜெயிக்கணும்னு நினச்சி அடி. நீ பாவம் அவனுக்கு கையில் அடிபட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஹீரோவும் வந்து நீ அவன் மேலே கரிசனை காட்டாது. அவன் உன்னை எவ்வளோ வக்கரமாக அடிக்கிறானோ அதை விட்ட ஜாஸ்தி அடி. அப்படி தான் அந்த ஃபைட் எடுத்தது. இது கம்போஸ்ட் ஃபைட் கிடையாது, ரியலிஸ்டிக் ஃபைட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ரியலிஸ்டிக் வயலன்ஸ். அது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் தப்பாக சொல்லலை யாரையும், வேறு மாதிரி எடுக்கிறாங்க இல்லையா, ஒரே ஆள் ஒரு 50-100 பேர் அடிக்கிறதுன்றது. அதை விட இப்போ ஜனங்கள் இப்போ இல்லை எப்போவுமே விரும்புகிறது வந்து சண்டை போட்டுக்கும். நான் கடவுள் அதே போல் சார், அந்த கேரளாலேருந்து ஒரு வியாபாரி ஒருத்தர் வருவார். அவர் வந்து ஃபைட்டர்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும், நிறைய படங்களில் பார்த்துருப்போம். குறிப்பாக நீங்கள் அவரை தேர்ந்தெடுத்தது வந்து இதே மாதிரி ஒரு ஆக்ஷனை வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணும், இவ்வளோ அடி வாங்கணுன்றதுக்காக. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைட் மாஸ்டருக்கு ஈக்குவலான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர் தான். ஸோ நிச்சயமாக ஃபிசிக்கலாக அடி விழுக போகுது. அதுக்கு ஃபைட்டாக இருந்தால் தான் சரிவிட்டு வரும். சில சமயங்களில் ஓவர்லாப் இல்லாமல் சட்டுன்னு விழுந்தால் விழுந்துடும். அப்படி இருந்தும் அவ்வளோ படங்கள் 100 எப்படியும் ஒரு 500 படமாவது பண்ணியிருப்பார். அவரால் அந்த பெயினை தாங்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணார். எனக்கே பாவமாக தான் இருந்தது. பட் அது அந்த தேவைப்படுது. அது ரொம்ப பயங்கரமான தேர்வு சார் அந்த கேரக்டர். அதுவும் அந்த ரொம்ப பொருத்தமாக அந்த கேரக்டர் வேறு, அந்த கேரளாலேருந்து வர வியாபாரி அந்த ஆக்ஷனோட நடக்கிறதுன்றது. இது நான் கேட்கணும்னு நினச்சேன் சார். இப்போ இந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரு, அப்புறம் பீட் சீட்டு, அப்புறம் வேற என்ன சொல்லுவீங்க, என்னெல்லாம் இருக்கோ போடுங்க, மார்க் சீட்டு, இதெல்லாம் எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன் சார் நான். ஆனால் இதெல்லாம் என்னன்னு கேட்குறேன். இதெல்லாம் என்ன கரெக்ட். இப்படி ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க சார் ப்ரொடக்ஷன் கம்பெனியில். அவங்க நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபார்முலாக்குள்ளே இதெல்லாம் இருக்கா அப்படின்னு இப்போ எல்லாம் செக் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே இதெல்லாம் வருது. தலைவர், அந்த யாராவது அப்படி புஷ்அப் பண்ணி பார்த்துருக்கீங்களா? எந்த மாதிரி? நந்தால் அவர் ரெடி ஆவார் தெரியுமா, ஃபுல் சீக்வன்ஸு, அது எலிவேஷன், ஹீரோ எலிவேஷன்லாம் பூந்து விளையாடி இருக்காப்புல. ஸோ அதை இல்லாமலே உங்கள் படங்களில் இது எல்லாமே ஃபிட்டாக இருக்கும் சார். நீங்கள் அதை என்னன்னே தெரிலன்றீங்க, இருந்தாலும் ஹீரோ எலிவேஷனு, அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு ஃபைட்டுக்கான ஒரு மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது இருக்குல்ல சார், டென்ஷன் பில்டிங் பயங்கரமான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். நீங்கள் நந்தாலே அவர் சொல்கிற சீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கிஸ் பண்ண சொல்லி வரிசையில் இப்படி தள்ளிட்டே இருப்பானுங்க, ஒரு பக்கத்தில் கீழே தான் குனிஞ்சிட்டு இருப்பார். அடிச்சிருவான், அப்போ அடித்தோடனே பின்னாடி தான் போவான், திரும்ப மறுபடியும் அடித்தோடனே சோல்டர் இப்படி போயிட்டு அப்படிம்பா. 3ஆவதாக தான் அதுக்கப்புறம் தான் அடிப்பான். அது வரைக்கும் என்ன தோணும்னா, ஆடியன்ஸ் எனக்கு என்ன தோணுதுன்னா அப்படின்னு தான் தோணும், அதுக்கப்புறம் தான் அடிப்பான்.